வணக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஃபார்மா செக்டருக்கு ஒரு நெகட்டிவ் செய்தி. யூஎஸ் உடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு அறிவிப்பு. செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாரு ஃபார்மா கம்பெனிகளுக்கு. அவங்களுடைய மருந்து மாத்திரையுடைய விலையை குறைப்பதற்கு, குறைக்காம விட்டோன்னு நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி அவர் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த நிறுவனங்களுக்கு அவர் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு அந்த பட்டியலும் கொடுத்திருக்காங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஃபைசர், ஆஸ்ட்ராஜெனகா, பிரிஸ்டால் மேயர்ஸ், ஜிஎஸ்கே, மர்க், நோவராட்டிஸ், ராஷ் மற்றும் சானோஃபி. இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்தியன் கம்பெனிஸுடன் டைப்லையும் இருக்கலாம். இந்தியன் கம்பெனிஸ்க்கும் அவர் அனுப்பியிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஃபார்மா செக்டருக்கு ஒரு நெகட்டிவ் செய்தியாக என்டிடிவிலேருந்து கிடைத்த அப்டேட் இது. இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்துப்போன ஒன்றுன்னு டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிச்சிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா விரைவில் உலக அளவில் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் நியூஸ். சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். அதே தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய டேரிஃப் தாங்க. ஏற்கனவே இந்தியா மீது 30% வரி 25% வரி விதிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ பங்களாதேஷ் நாட்டில் அவர் விதிச்சிருந்த வரியை இப்போ குறைக்கிறாங்க. பங்களாதேஷ் மீது அவர் 35% வரி விதிச்சிருந்தாரு ஏப்ரல் மாதத்தில். அதை இப்போ 20% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் டெக்ஸ்டைல் கம்பெனிக்கும் பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கும் போட்டி இருக்குது. ஸோ அதில் இப்போ ஒரு பின்னடைவு பார்க்குது இந்தியன் கம்பெனிஸ்க்கு. இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். சில நிறுவனங்களுடைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், பெர்ல் குளோபல் போன்ற ஸ்டாக்ஸ்க்கு 50லிருந்து 70% யூஎஸ் மார்க்கெட்லேருந்து தான் வருவாய் வருது. கேபிஆர் மில்லுக்கு 21% யூஎஸ்ஏ மார்க்கெட்லேருந்து வருது. அரவிந்த் லிமிடெடுக்கு 30% வருவாய் யூஎஸ்ஏ மார்க்கெட்லேருந்து வருது. ரிலையன்ஸ் பவர் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% விழுந்தது. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அனில் அம்பானியை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன்ஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 36% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில். சாந்தி கோல்டு இன்னைக்கு ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆயிருக்கு. 15% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். NSDL ஐபிஓ இன்னைக்கு கடைசி நாளுங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 3வது நாள் கடைசி நாள். கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 17% கூடுதலாக போய்கிட்டு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. NSDL NSE 59 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்திருக்கிறாங்க. அவங்க முன்னே ரொம்ப நாட்களுக்கு முன்னவே முதலீடு செய்த 59 கோடி ரூபாய். இப்போ அதோடைய மதிப்பு 3840 கோடி ரூபாய். அதாவது 6415% அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஐபிஓ வழியாக அவங்க சில ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. NSDL அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 24%லிருந்து 15% குறைக்கிறாங்க NSDL. டிவிஎஸ் மோட்டார் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. சிட்டி டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 2050 முன்ன சொன்ன டார்கெட், புது டார்கெட் 2100. இப்போ 2800 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிவிஎஸ் மோட்டார். ஜெஃப்ரீஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 3000 ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 83,691 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 26% அதிகரித்தது. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்எல்சி இந்தியா கிட்ட இருந்து 1.4 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. இந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க சில பொருட்களோட விலையை குறைக்கிறாங்க, சில பொருட்களோட விலையை உயர்த்துறாங்க. டீ மற்றும் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸோட விலையை குறைக்கிறாங்க. 2 காரணங்கள். ஒன்று கமாடிட்டி ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்கு, இன்னொன்று போட்டி ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு. 2 காரணங்களால் குறைக்கிறாங்க. மற்றொரு ப்ராடக்டோட விலையை உயர்த்துறாங்க. ஸ்கின் கேர் செக்மெண்ட்டில் உயர்த்துறாங்க. அதற்கு முக்கிய காரணம் பாம் ஆயிலுடைய விலை அதிகரிச்சிருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவருக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் டார்கெட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கோல்ட்மன் சாக்ஸ் கொடுத்துருக்கிறது பை ரேட்டிங். முதல் முறையாக கோல்ட்மன் சாக்ஸ் இந்துஸ்தான் யூனிலிவருக்கு பை கொடுத்துருக்காங்க. முன்னே நியூட்ரல் கொடுத்துருந்தாங்க, இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 2022 தான் அவங்க கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவரில். இப்போ டார்கெட் 2900, முன்ன சொல்லியிருந்தது 2400. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக 43 அனலிஸ்ட் இந்துஸ்தான் யூனிலிவருக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 29 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 11 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் சேல்ஸ் 3.66 லட்சம் வாகனங்கள். இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது 1.83 லட்சம் வாகனங்கள். இயர் ஆன் இயர் 28% அதிகரித்தது. சில்வர் டச் டெக்னாலஜிஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா.
V2 ரீட்டைல் கம்பெனியுடைய ஷேர்ஸை மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.9 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.5% ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 35 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. எஸ்காட்ச் குபூட்டா டிராக்டர் சேல்ஸ் டேட்டா ஜூலை மாதத்திற்கானது. ஒட்டுமொத்த சேல்ஸ் 7154 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 3% அதிகரித்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய 48வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. அவங்க டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14. ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹5.50. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 14. பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நேற்று அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ ₹1348 கோடி, இயர் ஆன் இயர் 33% அதிகரித்தது. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹85 கோடி, இயர் ஆன் இயர் 41% அதிகரித்தது. பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4550, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். யூபிஎல் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மார்கன் ஸ்டான்லி ஏஷியா ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. 15.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ₹82 கோடி பிளாக் டீல் வழியாக வாங்கியிருக்காங்க. ஆனால் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது இது பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இரண்டுமே இப்போ லிஸ்ட்டில் இருக்குங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸும் இருக்குது யூபிஎல், ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸும் இருக்குது. ஸோ பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் தான் மார்கன் ஸ்டான்லி ஏஷியா வாங்கியிருக்காங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரைட்காம் குரூப் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் பிஸ்னஸில் நுழைய இருக்கிறாங்க. ப்ரைகால் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹50 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. ரெவென்யூ ₹877 கோடி, இயர் ஆன் இயர் 46% அதிகரித்தது. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேல 16% விழுந்தது. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, எம்டி மற்றும் சிஇஓ ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் வீடு நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்னைக்கு 16% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்ததற்கு. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பிகேஷ் குமார் டட் ராஜினாமா செய்திருக்கிறாரு. டாடா மோட்டார்ஸ் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜகுவார் லேண்ட் ரோவருடைய சிஇஓ பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ராஜினாமா செய்கிறாரா இல்லை ஓய்வு பெறாரா அப்படின்றது சரியாக தெரியல. ஆனால் அவர் பதவி விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ₹10,000 கோடி வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் அடுத்த 12-18 மாதத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவங்க இட்டாலியன் கம்பெனியை வாங்குறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. இவ்கோ அப்படின்ற கம்பெனியை வாங்குறாங்க. அதற்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த ஃபண்ட் ரைசிங்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்விக்கி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தான் அதிகபட்ச டார்கெட் கொடுத்துருக்காங்க, ₹740. அதாவது தற்போதைய லெவலிருந்து 86% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்கிரெட் ரிசர்ச் கொடுத்திருக்கிற டார்கெட் 540. ஜெஃப்ரீஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை, ஹோல்ட்லேருந்து பையாக உயர்த்தியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தியிருக்காங்க. முன்ன சொன்னது 380, புது டார்கெட் 500. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கிக்கு டார்கெட் ப்ரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 445, புது டார்கெட் 450. மெக்வாரி தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 260. 8 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுக்குறாங்க ஸ்விக்கிக்கு. அதில் 5 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. டிசிபி பேங்க் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 17% அதிகரித்தது, ₹580 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 59% அதிகரித்தது, ₹327 கோடி. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது, ₹157 கோடி. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 2.98% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் 2.99%. நெட் என்பிஏ 1.22% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் அது 1.12% இருந்தது. ஸோ நெட் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கார் உற்பத்தி மட்டுமல்லாமல் வேறு சில பொருட்களையும் அவங்க உற்பத்தி செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பொருட்கள்ன்றது. யூஏவி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ், ட்ரோன்ஸ், இதெல்லாமே அவங்க உற்பத்தி செய்ய போகிறாங்கன்றத அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் லீசிங், சப்ஸ்கிரிப்ஷன், வெஹிக்கிள் ரீசைக்ளிங் பிஸ்னஸ்லையும் அவங்க நுழைய இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைட்ரஜன் பயோகேஸ் ட்ரேடிங், கார்பன் கிரெடிட் மானிட்டைசேஷன் எல்லாமே புதிதாக அவங்க துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம் செய்தியில் இதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்படும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஏஜிஎம் நடைபெற இருக்கு. அன்னைக்கு இது குறித்தான அப்டேட் கிடைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. இமாமி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹164 கோடி, இயர் ஆன் இயர் 8% அதிகரித்தது. ரெவென்யூ ₹904 கோடி, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சின்ன அளவில் விழுந்திருக்கு. பார்பிக்யூ நேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹297 கோடி, இயர் ஆன் இயர் 3% விழுந்தது. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 16 கோடி நஷ்டம் இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹5 கோடி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ நஷ்டம் அதிகரிச்சிருக்கு.
ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா பர்கர் கிங், பழைய பேர் பர்கர் கிங், குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 698 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரித்தது. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 42 கோடி ரூபாய் நஷ்டம் இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 49 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. வண்டர்லா ஹாலிடேஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 168 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% விழுந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 175 கோடி ரூபாய். எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 77 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% விழுந்தது. மார்ஜின் 45.57%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 52.85% இருந்தது. நெட் ப்ராஃபிட் 53 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% விழுந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் 61 கோடி ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.